உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற அடுத்து ஃபேவலிஷ் ஸ்டேஷனில் ஆஃபீஸ் ரூமுக்குரிய இப்போ கேன் ட்ரைவ், அதாவது வளர்ச்சி வர உள்ள கேன் ட்ரைவில் எப்படி எட் பண்ணுறேன்னு பார்ப்போம். கார்ட்போர்டு அதை எட் பண்ணுறதுக்கு நம்ம இது ஃபஸ்ட்டுக்கு வந்து இது எலிவேஷன் வியூ கொண்டு போகணும். ஏதாவது ஃப்ரண்ட் எலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இதில் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன் லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான்லேயும் தேவை, அடுத்தது ரூஃப் ஃப்ளோர் பிளான்லேயும் தேவை. எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் வியூவில் எப்படி எட் பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் போனீங்கன்னு சொன்னால் இந்த அதிகத்தில் இந்த ஸ்லாப் ரைட்ஸில் தான் எனக்கு தேவை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ட்ரையலிங் போனீங்கன்னு சொன்னால் ஸ்கெட்ச் பாத், நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ட்ரையலிங் சம்பந்தமான சகல ஃபெமிலிஸும் வந்து விசிபிள் ஆகும். இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் ரைட் ஆர்கிடெக்சரில் டிஃபால்ட்டாக இருக்கிறது. இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஃபெமிலிஸ் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் என்று அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு உதாரணத்துக்கு இந்த ஏ டைப் உள்ள தேவைன்னு சொன்னீங்கன்னா அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது ரெக்டாங்கிள் செட் பண்ண ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் எனக்கு இங்கே வந்து ஆஃப் செட் கொடுக்கணும். மைனஸ் ஒரு 2 inches கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் இந்த ஹேண்ட் ரயில் வந்து இது ஸ்லாப் எட்ஜில் கிரியேட் ஆகும்போது எக்ஸிட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த ஓகே. இதை வந்து நீங்கள் 3D வியூவில் செக் பண்ணி பாருங்கள். நான் ஓகே. அடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகே பாருங்க. ஓகே, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு எங்கே தேவை அடுத்த ஹேண்ட் ட்ரைவிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இங்கே தேவை. ஃப்ரண்ட் எலிவேஷன் போயிட்டு செக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தேவை. அதுக்கு ஈஸியான மேலே பண்ணிருக்குது, ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எடுத்துட்டு காப்பி டு கிளிப் வைத்து பேஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தது வந்து செய்ய வேண்டியது லைன் டு செலக்ட் லெவல் ஆல்ரெடி தெரியும். இங்கே தேவை ரூஃப் ஃப்ளோர் பிளான். நான் ஓகே அப்ளை. இப்போ ஓகே, ஹேண்ட் ராயில் கம்ப்ளீட். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது இதுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலுக்கு ஸ்டேர்கேஸ் நெட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த சைட்டில் நெட் பண்ணுவோம் எக்ஸ்டர்னலாக. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சர் போயிட்டு ஸ்டேர்கேஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. இதில் வந்து many type of ஸ்டேர்கேஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. எனக்கு டிஃபால்ட்டாக தேவையில்லை, நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அது கிரியேட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் எனக்கு இது ஸ்ட்ரைட்டை பிடிச்சிட்டுன்னா ஓகே. இதில் வந்து பாருங்கள் ஆக்சுவல் ரன் வித் இருக்கும் 3.6 feet. இதை வந்து எனக்கு 4 feet தேவை. நான் ஓகே அப்ளை. அடுத்தது லொக்கேஷன் லைன் தெரியுது. ரைட்லேருந்து கிரியேட் பண்ணணுமா லெஃப்டில் இருந்தாண்டு எனக்கு இது கிரியேட் பண்ணி பார்ப்போம். ரைட் சென்டர் எல்லாமே இருக்குது. ரைட்லேருந்து கிரியேட் பண்ணுறேன் நான் ஓகே. அடுத்து இதில் ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் இது பேஸ் லெவலில் இருக்குது. பேஸ் லெவல் எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். இது டாப் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான். அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இங்கே இருக்குது ஆக்சுவல் ரைசர் ஹைட், அதாவது த்ரெட் ஹைட் இருக்குது. இது எனக்கு ஒரு 300 mm இல்லைன்னா 1 feet நினைச்சிங்கன்னா 1 feet கொடுத்துட்டு இந்த ஆக்சுவல் ரைசர் செட்டிங் செய்யறேன்னு சொன்னால் ஃப்ரண்ட் எலிவேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு இது ஃப்ளோர் பிளான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் 11 அடி 6 இன்ச்சில் இருக்குது.
ரிவீட் ஆர்கிடெக்ட்ல ஒரு இதான் ரிவீட் ஆர்கிடெக்ட்னா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லயும் வந்து எப்பவுமே இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த ரெட் லைன்ல இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல்னு சொல்றது. கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதுக்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டு ரூஃப் லெவல். இந்த ஸ்லாப் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலுக்குள்ள வந்துடும். ஆகவே இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பேஸ் ஆஃப் செட் ஓகே, டாப் ஆஃப் செட் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் 6 இன்ச். ஸ்லாப்ல திக்னஸ் 5 இன்ச். ஓகே, இப்ப வந்து நீங்க இப்ப ட்ரைசர் வந்து ஒன்று கூடி இருக்கும், கூடியது. இப்ப நீங்க செய்ய வேண்டியது இப்ப கிரியேட் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னா சரி, இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு நீங்க கிரியேட் ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ செய்யணும். திரும்ப ஸ்டேர்கேஸ் ஆப்ஷன் ஸ்ட்ரைட் போனீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஸ்டேர்கேஸ்ல வந்து ஃப்ரீ காஸ்ட் ஸ்டேர் தான். அதுக்கு நீங்க மாடலை சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு செய்ய வேண்டியது பேஸ் ஆஃப் செட், பேஸ்ல இருந்து போகணும் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல். அதுக்கு பிறகு என்ன ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் அதே மாதிரி டாப் லெவல் வரணும். அடுத்தது வந்து டாப் ஆஃப் செட் வந்து 5 இன்ச்சு எக்ஸிட் மேல வரணும், ஒரு அடியில வரணும். ஓகே, இப்ப வந்து கிரியேட். இதுல இருந்து எனக்கு 3 அடிக்காங்கால வரணும். அடுத்து நீங்க இதுக்கு அப்புறம் செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருந்து லேண்டிங் ஒரு 4 அடி வச்சீங்கன்னா அதுக்கு பிறகு ரைட் வந்து லெஃப்ட்ல இருந்து போகும். நீங்க பாருங்க, இதப்போ நீங்க பினிஷ் பண்ணிட்டு 3D வியூல செக் பண்ணி பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண ஸ்டேர்கேஸ் ஓகே. இதுல என்ன வந்து ஃபால்ட் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க பாருங்க, நான் ஏன் தெரியுமாங்க, இதுல கிளிக் பண்ணீங்கன்னா டாப் ஆஃப் செட் வந்து 5 இன்ச்சஸ் கொடுத்தேன். அது உங்களுக்கு விளங்கிருக்கும். ஃப்ரண்ட் எலிவேஷன்ல இதுல வந்து டிஃபால்ட்டாவே ஸ்லாப்ல இந்த திக்னஸ் கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல். அது டாப் ஆஃப் செட் 5 இன்ச்சு கொடுக்காது. அந்த ஸ்டேர்கேஸ் ஸ்லாப் சந்திக்கிறேன்னா தெளிவா கிளியரா கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிருக்கு பாருங்க. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போங்க. இது வந்து நான் இதை மாத்தல. இதுல வித் பாருங்க 3.6 இருக்கு. எனக்கு ஒரு கொமர்ஷியல் பில்டிங் ஸ்டாண்டர்ட் ஸ்டேர்கேஸ் அகலம் வந்து 4 அடி வரணும். ஆக நான் டிலீட் பண்றேன். டிலீட் பண்ணி திருப்பி கிரியேட் பண்றேன். ஸ்டேர்கேஸ் ஃப்ரீ காஸ்ட் இதுல எனக்கு தேவைன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்ல இருந்து அடுத்த தேவை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல், டாப் ஆஃப் செட் 5 இன்ச்சு. ஓகே, அடுத்து வந்து எக்ஸுவல் வித் வந்து 4 ஃபீட். இப்போ வந்து கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு லெஃப்ட்ல இருந்து போகும், ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணுங்க. இதுல இருந்து 3 அடியில் எனக்கு தேவை. லெஃப்ட்ல இருக்கு. ஓகே, சரி, ரைட் ஆப்ஷன் வருமா? திருப்பி அடுத்த இதுல வரும் என்ன லெஃப்ட் 4 அடி 4.5 அடி வரும். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா தூண்ற சென்டர்ல இருக்குது. அடுத்தது லெஃப்ட். ஓகே, அடுத்தது கிரியேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்ப பாருங்க. இப்ப செக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஓகே ஸ்டே ஆகிடுச்சு. இதை வந்து என்ன செய்யணும், நீங்க எடிட் ஆப்ஷன் பண்ணி கட் பண்ணணும். ஸ்லாப் ஜாயின் ஆகிறதுக்கு இல்லையா, ஸ்லாபுக்கு போகிறேன். நான் எடிட் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்ல இருந்தே கட் பண்ணுறேன். இவ்விடத்துல இருந்து கட் ஆகணும். ஓகே,
பிக் லைன் வைத்து இப்போ இதில் ட்ரிம் ஆப்ஷன் இது கட் பண்ணணும். அடுத்து வந்து பிக் லைன் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து முடிக்கணுமே. ஓகே இப்போ ட்ரிம் பண்ணுங்க. இப்போ இதில் ஸ்டேஸ் வந்து இது இந்த சைட் மட்டும் ஒரு 4 அடி தேவை. ஏன்டா இதுக்கு நேரத்தை வந்து என்ன ஆகணும், சன்செட். அதுக்கு வேண்டியான அலைன் டூல்ஸ் எடுத்துக்கொண்டு அதே மாதிரி இதுவும் வந்து 4 அடி தேவைன்னு சொன்னீங்கன்னா இது 2 சைட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நான் அலைன் டூல்ஸ் வைத்து இதில் இதில் ஓகே. இப்போ வந்து 3D செக் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணி பாருங்க. ஓகே ஸ்டேர்கேஸ் இங்கே அந்த ஜாயிண்டிங் நான் கிரியேட். இது சில ஆக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற அப்படி கிரியேட் பண்ணேன். ஓகேங்க ஸ்டேர்கேஸ் கம்ப்ளீட். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே பாருங்கள். ஸ்டேர்கேஸ் வந்து இதில் இருந்தேன்னா ஃப்ளோர் லெவலில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் இருந்து ஒரு அடி வந்து மேலே இருக்குது எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல்லேருந்து. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்த ஃப்ளோருக்கு போயிட்டு 3Dயில் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளோரை கிளிக் பண்ணுங்க. பில்டிங் ஆஃபீஸ் பில்டிங் அந்த எடிட் ஆப்ஷன் போங்க. எடிட் போயிட்டு நான் ஓகே கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் எனக்கு இது கனெக்ட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன செய்யணும், பிக் லெவல் போயிட்டு இதோட எனக்கு கனெக்ட் ஆகணும்னு சொன்னீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிட்டு நான் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஆப்ஷன் போயிட்டு கட் பண்ணுங்க. அடுத்தது வந்து இதில் இருந்து எனக்கு வேணும். இதையும் நான் ட்ரீம் ஆப்ஷன் போயிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே 3D செக் ஃபினிஷ். இப்போ ஓகே அடுத்து நான் செய்ய போகிறது இந்த ஃபேஸியை ஆட் பண்ணுறேன். இந்த ஃபேஸியை ஆட் பண்ணுற சம்பந்தமாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் ஃபேஸியை டிலீட் பண்ணுறேன், ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே இதில் வந்து திக்னஸ் வந்து ட்ரூஃபு அதில் ட்ரெஸ்ஸு இன்சுலேஷன் எல்லாமே 2 அடி. எனக்கு 2 அடி ஃபேஸியா தேவைன்னு சொன்னீங்கன்னா 2 அடி 3 இன்ச். இதில் வந்து இங்கே பாருங்கள் இது அண்டர் சீட் வந்து உள்ள இருக்கிற இதெல்லாமே சேர்த்து இது வந்து 2 அடி 3 இன்ச். அதுக்கு தகுந்த நம்ம ஃபேஸியா ஃபேமிலி வந்து கிரியேட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி எட் பண்ணுறேன்னு பார்க்கணும். ரூஃப் வைத்து ஆர்கிடெக்சரல் பாரில் ரூஃப் வைத்து ரூஃப் வை ஃபேஸியா பண்ணின்னு சொன்னால் ஓகே. இதில் ஃபேஸியா ஃப்ளாட் நியூ இருக்குது. இதில் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கொள்ளணும். நான் இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு போனீங்கன்னு சொன்னால் எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் இந்த பேலன்ஸ் போர்டுன்ற ஃபேஸியா நான் கிரியேட் பண்ணது ஃபேமிலியில் அது இருக்குது. அதை போய் செக் பண்ணி கொடுங்க. அப்ளை ஓகே கொடுத்துட்டு எங்கே தேவையோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. எனக்கு இடத்துல தேவை கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதை எடிட் பண்ண வேண்டி வரும். இங்கே இந்த இதுக்குள்ள இருக்குது. அப்போ எடிட் ஆப்ஷன் போயிட்டு ரூஃபை எடிட் போயிட்டு சைட் பிளானில் வச்சு எடிட் பண்ணுங்க. இங்கே நான் ரைட்ஸ் வரணும். இதை அலைன் டூல்ஸ் போயிட்டு இடத்துல வரணும். இதை வந்து ரிமூவ் constraint. Okay இப்போ 3D வருது. Now
finish. Okay. Okay, now complete. என்ன ஃபேஸியா ஆட் பண்ணியாச்சு. ஃபேஸியா அல்லது பேலன்ஸ் போர்ட். அடுத்தது வந்து ஸ்டேர்கேஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பெட்ரோல் செட்டுக்குரிய வெஹிக்கிள் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். பெட்ரோல் செட்டுக்குரிய ப்ரொஜெக்டுக்கு ஒரு வாகனம் எப்படி ஆட் பண்றதுன்னு பார்ப்போம். அதை நான் ஆல்ரெடி இதுலேயும் இருக்குது. கார், மற்றது லொரி, மற்றது டிராக்டர் எல்லாமே இருக்குது. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு நான் ஃபேமிலி கிரியேஷனில் ஃபேமிலி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபேமிலி டைப் தேவைன்னு சொன்னீங்கன்னா கிஃபாட் கன்ஸ்ட்ரக்ஷன் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் அதை எடுக்கிறேன். ஃபைலில் வந்து நான் ஷோ பண்ண லொக்கேஷன் ஓப்பன். எனக்கு இங்கே ஃபேமிலியில் நிறைய டைப் ஆஃப் வெஹிக்கிள் இருக்குது. எது தேவையோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு கார் தேவைன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, 2021 கிரியேட் பண்ணது. இது லாட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஓகே, இதில் எனக்கு இதில் வாகனம் எப்படி தேவைன்னு சொன்னால் நான் வரல. இப்போ 3D வியூவில் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு இன்னும் ஒரு வாகனம் மேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீட் ஃபேமிலி போகிறேன். ஆம்புலன்ஸ் ஒன்று ஓப்பன். இதுவும் 29 கிரியேட் பண்ணது. இது வந்து எனக்கு கிளவுட் ப்ராஜெக்ட் போகிறேன். ஃபெயில் ஸ்டேஷன். ஓகே, எனக்கு இவங்க இவ்வளத்தில் தேவையான வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ 3D வியூவில் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு வெஹிக்கிள் தேவைன்னு சொன்னால் ஃபேமிலி வெஹிக்கிள். இது வந்து 2009 கிரியேட் பண்ணேன். இது வந்து லாட் ப்ராஜெக்ட் போங்க. எனக்கு இங்கே தேவைன்னு வச்சுக்கொள்ளணும். ஓகே, ஓகே, திசை மாறும். ஓகே, no check. No, okay. பெட்ரோல் செட்டு வந்து மேக்சிமம் தேவையான கம்போனன்ட் எலிமெண்ட் எல்லாம் மேக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கொலம்ஸ் தூணுக்குரிய மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் இந்த தூண் கொலமை கிளிக் பண்ணி எடிட் டைப் ஆகிட்டு மெட்டீரியல்ஸ் இருக்கு, ரிசீவிங் டைப் பண்ணப்பட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. எனக்கு ரெட் கலர்ல தேவை அலுமினியம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி பட்டிருக்கு. ஃபேஸியான்னு டைப் பண்ணா எனக்கு பேலன்ஸ் போர்ட் இருக்கு. இதே கலரை தான் நாங்கள் எட் பண்ண போகிறேன். அப்ளை. ஓகே, இப்போ செக் பண்ணிங்கன்னா ஓகே.
எல்லாமே சேம் கலர். அடுத்தது நீங்க என்ன செய்யறீங்க வந்து அடுத்த ஆப்ஷன் ட்ரீ, பிளான்ட் அண்ட் சைட் டெக்கரேஷன், லேண்ட்ஸ்கேப்பிங் அது சம்பந்தமா டைப் பண்றேன்னு சொன்னா நான் சாம்பிளுக்காக ட்ரீ அப்படி இங்க கொண்டு வரேன்னு பார்க்குறேன். ப்ராஜெக்டுக்குள்ள கம்போனன்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அதோட ஈஸி கம்போனன்ட் பேர் பண்ணலாம். மேசிங் அண்ட் சைட் சைட் கம்போனன்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா லோட் டைம் போகும். இங்க வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இங்கிலீஷ் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னா நான் யூகேல ஃபேமிலி. இதுல வந்து இதில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த மாசன் சைட்டில் ட்ரீ அல்லது வெஹிக்கிள் ஏதாவது ஆன்டோராய்ச்சுன்ற கேட்டகரியில் மாடிஃபை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் பாருங்கள் ஃப்ரேம், ஆர்பிசி மேல், ஃபீமேல், ஆர்பிசி சேர், பட்டன். இதில் வந்து மேல் தேவைன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து அடுத்தது எதில் தேவைன்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் சொன்னாங்கன்னா நிறைய படத்தில் தேவை வந்து இதை கிளிக் பண்ணி கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3D வியூவில் பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்போனனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் இங்கே ஃப்ரண்ட் எலிவேஷன் போங்க. எலிவேஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவை வந்து இஜிஎல். இஜிஎல்லுக்கு மேலே இந்த இது இருக்கிறதுன்னு பாருங்கள். என்ன சொல்கிறேன், பிளாக் ஃபேரிங் அதெல்லாம் சீரவாக இஜிஎல் ஈஸி பெயிண்ட். ஓகே, இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ பாருங்க. ஓகே, அல்லது நீங்கள் அதுக்கு தக்கன இதை மாடிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் நான் செய்ய வேண்டியது இன்னும் ஒரு ஹியூமன் எட் பண்ணுறேன். சாரி, ஆர்கிடெக்சரல் component block family male and okay, plus ground floor plan. cancel for example. Okay, click பண்ணி இத பேஸ் லெவல் வந்து எனக்கு தேவை ஈஸி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எடிட் ஆப்ஷன் போயிட்டு எடிட் போயிட்டு இதை நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். சேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றோம். நம்ம சீட்டை தேவை ஒரு கேஷுவல் okay.
people எப்படி எட் பண்ணுறாங்க பார்த்துருக்கோம். அதே மாதிரி வாகனம் எப்படி இருக்கும், அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணுறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது பிளான்ட் ஒன்று எட் பண்ணுற சம்பந்தமாக சொல்லியிருந்தேன். மாசிங் இன்சைட் பிளான்ட். ஓகே, சரி, ப்ரொஜெக்ட் our family. இதில் வந்து பிளான்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது பண்ணணும்னு சொன்னால் ட்ரீ தேவையான ட்ரீயை பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் ட்ரீ தேவைன்னு சொன்னாங்க. ஓகே, எனக்கு வர வேண்டியது வந்து EGL எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல் 18 இருக்குது. இதில் இப்போ வந்து கம்பௌண்ட் சைட் கம்பௌண்ட் ஆல்ரெடி இங்கே வந்துருக்கும். எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இவ்விடத்தை வந்து தேவை. அதே மாதிரி இங்கே வந்து வந்து வச்சு கொள்ளுவோம். இப்போ 3D செக் பண்ணிக்கலாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் கம்பௌண்ட் சைட் கம்பௌண்ட் வாங்க. EGL என்ன பேர், சைட் கம்பௌண்ட் லாட் பண்ணிக்கணும்னு சொன்னால் இதில் நிறைய டைப் ஆஃப் ட்ரீ இருக்கு. உதாரணத்துக்காக எப்படி பிளேஸ் பண்றதுன்றதுக்காக தான் இது உங்களுக்கு கிரியேட் பண்ணப்படுவது. இப்போ 3D செக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கேட்டகரி, இன்னொரு டைப் ஆஃப் ட்ரீ எட் பண்ணுவோம். ஃபேமிலி ஓகே, EGL வச்சுக்காங்க. இந்த மரத்தை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி செலக்ட் ரோல் கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து அடுத்த நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே, எல்லா மரத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். கேட்கணும். இப்போ ஒரு பெட்ரோல் செட் கிரியேட் பண்றது அப்படின்றது A to Z வரை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் இருக்குது. அடுத்த இதுக்கு நம்ம எட் பண்ற வேண்டியது பெட்ரோல் செட் நேம். அதை பார்ப்போம். நேம் எப்படி எட் பண்றது. ஆல்ரெடி நேம் எட் பண்றது வந்து செப்பரேட்டா தனி லெசன் ஒன்று இருக்குது. பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு முதல் நேம் எட் பண்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்க ஆர்கிடெக்சர் பார் போனீங்கன்னு சொன்னா மாடல் டெக்ஸ்ட் போகணும். இங்க போனீங்கன்னு சொன்னா அதுக்கு மேல மாடல் டெக்ஸ்ட் மாடல் டெக்ஸ்ட் தான் செய்ய போறோம். செட் வேக் பிளான் பிக்கப் பிளான் போகணும். எங்க வரணும் மாடல், எனக்கு இந்த பிளான்ல வரணும்னு சொன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ மாடல் டெக்ஸ்ட் போகணும். இதில் வந்து என்ன செய்ய வேண்டியது, நேம் வந்து இறக்க கண்டி fuel station Singamai இதுதான் தேவை. ஓகே, எனக்கு இந்த இடத்துல தேவை, இதெல்லாம் எனக்கு தேவை. நான் இதெல்லாம் சூஸ் பண்ணிருக்கு. நான் ஓகே, மெட்டீரியல்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம்.
அடுத்து இது டைப் ஃப்ரண்ட் எலிவேஷன் போய் பாருங்க. நான் ஓகே இது வந்து லாங் பிக் சைஸாக போயிட்டு எடிட் இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் பண்ணி சொன்னால் டைப் ஆஃப் எனி லெட்டர் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ஓகே எனக்கு இது 2 அடிக்கு தேவையில்லை, ஒரு 1.25 ஓகே அப்ளை அப்ளை. இப்போ ஓகே இப்போ 3D கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலைசேஷன் போயிட்டு நான் ஓகே அதில் மெட்டீரியல்ஸு கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இதை நீங்கள் கிராஃபிக் டிஸ்பிளே ஆப்ஷன் போயிட்டு ஹெச்சை வந்து கட் பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா நான் கிளியர் ஒரு பெட்ரோல் செட் கம்ப்ளீட்டாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கேன். அதே மாதிரி இதுக்கு இன்னும் எட் பண்ணணும், ஓவர் டைம் எட் பண்ணணும். அதை எப்படி எட் பண்ணுறேன்னு பார்க்கணும். இன்னும் இருக்குது வென்டிலேஷன் பைப், அதே மாதிரி என்ன சொல்ற பெட்ரோல் டேங்க், அதே மாதிரி டீசல் டேங்க், கெரோசின் டேங்க் இதெல்லாம் எட் பண்ணணும். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று எப்படி எட் பண்றோம்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நீங்க காம்போனன்ட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல ஆல்ரெடி நான் செட் பண்ணிருந்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து ஓகே வாட்டர் டேங்க் இருக்குது. எனக்கு 1500 லிட்டர்ல 2 தேவை சொன்னீங்கன்னா எங்க தேவை ரூஃப் ஃப்ளோர் பிளான்ல. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ரூஃப் ஃப்ளோர் பிளான் போங்க. நான் ஓகே இப்போ காம்போனன்ட் போங்க. வாட்டர் டேங்க் ஆல்ரெடி ஓகே எனக்கு இதில் டிக் பண்ணுறேன். டாய்லெட் இங்கே இருக்கிறதால இவ்வளோ ஒரு வாட்டர் டேங்க், அதே மாதிரி இதுக்குள்ள வாட்டர் டேங்க். இப்போ 3D செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஓகே இதை கிளிக் பண்ணி பாருங்க. இது என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்போவுமே இது வந்து லெவலில் வந்து ஸ்லேபுக்கு கீழே இருக்கும். அப்போ எலிவேஷன் லெவலில் உயர்த்தணும் ஒரு 5 இன்ச். ஓகே இப்போ ஓகே இப்போ ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் 3Dல பெட்ரோல் செட்ஸ். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஸ்டெப் பார்ப்போம்.